ஹாய் ரேசிங் ஃபேன்ஸ், என் பேர் மனோ. உங்களுக்கு இந்த பைக் அண்ட் கார் ரிலேட்டடான கண்டென்ட்லாம் பிடிக்கும்னா இந்த சேனலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்றைக்கி ரேசிங் லைன் ஜிபியில் மோட்டோ ஜிபி சில்வர்ஸ்டோன் பிரிட்டிஷ் கிராண்ட் ப்ரீக்கோட ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ரேஸ் வந்து மோட்டோ ஜிபியோட 75th இயர். ஸோ இந்த விழாவை சிறப்பிக்கும் வழியாக எல்லா டீம்ஸும் அவங்களோட கிளாசிக்கலான வின்டேஜான லைப்ரரியும் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் எல்லாருமே ஆக்சுவலாக நல்லாவே பயங்கரமாகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பர்சனலாக பிடிச்சது வந்து ட்ராக்கோஸ் டீமோட லைப்ரரி தான். ஏன்னா லைக் வந்து அதில் 4 லெஜண்ட்ஸோட இமேஜ் அண்ட் அவங்களோட பைக்கில் சைடில் வச்சு சும்மா மாஸாக ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு தனியாக டெடிக்கேட்டடான வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணி பேசலாம். ஃபர்ஸ்ட், வாட் ஹேப்பன்ட் இன் ஃப்ரீ ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராக்டிஸ். பெக்கோ அண்ட் மார்க் மார்க்கஸ் 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் இதுக்கு அப்படியே நேர்மாறாக மார்டின், இனியா அண்ட் அலெக்ஸ் சும்மா போட்டு அடிச்சு நிறுத்திட்டு இருந்தாங்க எல்லாரையும். அவங்க தான் அந்த டாப் ஆஃப் த டைம் ஷீட்லேயே இருந்தாங்க, போத் இன் ஃப்ரீ ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராக்டிஸ். என்றைக்கும் இல்லாத அதிசயமாக இன்றைக்கி நம்ம ஜாக் மில்லர் கேடிஎம்மோட ரைடர், அதாவது டாப் 5ல் வந்தார். நானும் தலைமை வேறு மாதிரி எல்லோரும் அடிச்சு நவுத்த போகிறான் அப்படின்னு நினச்சா குவாலிஃபையிங்கில் அவரை அடித்து நவுத்திட்டாங்க எல்லோரும். ஸோ இதை தாண்டி ப்ராக்டிஸில் மார்க் வந்து பெக்கோவை செம்ம ரேசிங் லைனில் ஃபாலோலாம் பண்ணி Q2 போனார். ஸோ அதுவும் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போனார். ஸோ மார்க் வாஸ் இன் பீட்டன் டூரிங் தட் ப்ராக்டிஸ் டைம். ஸோ இதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். இப்போது ஃபன்னே குவாலிஃபைங் தான், அதுவும் Q2 தான். எல்லோரும் வேகமாக பிட்லேருந்து வெளியே வந்து ஒரு ஃபாஸ்ட் லேப் செட் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா பாதி பேர் சும்மா வண்டியை உருட்டிக்கிட்டு லைக் சும்மாவே போயிட்டு இருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு யார் முன்னாடி போடுது அப்படின்றது தான் அவங்களோட இதுவாக இருந்தது. எல்லாருமே திரும்பி பின்னாடி பார்த்துட்டு இருந்தானுங்க. பட் நோ ஒன் வாஸ் ரெடி டு ஸ்டார்ட் தி லேப். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னா, இப்போது ஒருத்தர் வந்து ஸ்லோவாக ஒரு பைக் வச்சுருக்காரு, ஸ்லோவாக போகிற பைக் வச்சுருக்காருன்னா, முன்னாடி ஏதாவது ஒரு ஃபாஸ்ட்டாக போகிற பைக் இருந்ததுன்னா ஃபாஸ்ட்டாக போகிற பைக்கோட ஸ்லிப் ஸ்ட்ரீமை யூஸ் பண்ணி 5 km ஸ்பீடு எக்ஸ்ட்ராவாக லைக் கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக போக சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இன்னொன்று என்னென்னா, ஒருத்தர் அவங்களோட ரேசிங் லைன் மேலே கான்ஃபிடென்ட் இல்லை, லைக் வந்து அவங்களோட பைக் மேலே அந்த அளவுக்கு பெரிய கான்ஃபிடென்ட் இல்லைன்னா முன்னாடி போகிறவங்களோட பைக்கு போகிற ஸ்டாண்ட்ஸ்லையோ அவங்களோட ரேசிங் லைனை ஃபாலோ பண்ணி தே வில் ட்ரை டு மேக் அ பெட்டர் லைஃப். ஸோ அதனால் இது நிறைய பேர் இதை பண்ணுவாங்க. ஸோ எனக்கு ஒன்று என்ன புரியலன்னா, மார்க்கோ பெக்கசி வந்து ஃபேபியோ டிஜான்டோனியோவை ஃபாலோ பண்ணுறது ஃபைன் தான். அது ஏன்னா வந்து என்னோடய பர்ஸ்பெக்டிவில் பெக்கசி வந்து ஃபார்மில் இல்லை. இந்த ஃபஸ்ட் ஆஃப் சீசன் ஃபுல்லாகவே வந்து அந்தளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ அந்த கேஸில் அவர் வந்து எப்படியும் டவுன் த லைனில் தான் இருக்கார். ஸோ அதனால் வந்து அவர் வந்து ஃபாலோ பண்ணாலும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் 8 டைம் வேர்ல்டு சாம்பியனாக இருக்கிற மார்க் ஏன் வந்து பெக்கோ அண்ட் மார்டினோட ரேசிங் லைனை ஃபாலோ பண்ணணும்? அவர் பார்க்காத ரேஸ் ட்ராக்கா? அந்த மாதிரி தான் லைக் இங்கே ஒரு பெரிய கேள்வி வருது இல்லை. லைக் வந்து நானும் பெரிய மார்க்கஸோட ஃபேன் தான். ஸோ நான்லாம் வந்து பயங்கரமான வெறித்தனமான ஃபேன். இருந்தாலும் ஏன் வந்து மார்க் இப்படி பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கொஷின் வருது. வை கான்ட் மார்க் செட் அ லேப் டைம் வித்தவுட் அ டோ? லைக் நான் பார்த்த ரேஸ் ஒரு 4-5 ரேஸாக பார்த்துட்ருக்கு, எப்போவுமே அதுதான் அவர் பண்ணுறாரு. ஐ அக்ரி. லைக் வந்து மார்க்கோட பைக் வந்து 1 year ஓல்டு தான் வென் கம்பேர் டு அது டுக்காட்டி ரைடர்ஸ். பட் ஃபேபியோ டிஜான்டோனியோட பேஸ் பார்த்தீங்கன்னா மார்க் அதுவும் இல்லைனாலும் அவர் வந்து தனியாக தான் பண்ணுறாரு எதுவாக இருந்தாலும். ஏன் அதை மார்க்கும் அதை ஏன் பண்ணக்கூடாது? ஸோ இதில் என்னென்னா, பெக்கோ போயிட்டுருக்காரு, அதுக்கு பின்னாடி வந்து ஃபேபியோ டிஜான்டோனியாவும், அதுக்கு பின்னாடி வந்து மார்க்கோ பெக்கசியும் போயிட்டுருக்காரு. ஸோ இவங்க 3 பேருக்கு முன்னாடி எப்பயோ வந்து மார்க் வந்து முன்னாடி போயிட்டார். ஸோ பெக்கோவுக்காக மார்க் வந்து ஓரமாக வெயிட் பண்ணுறாரு, பொறுமையாக உருட்டிகிட்டே போகிறார் வண்டி. ஸோ திடீர்னு வந்து இவங்க 3 பேரும் ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்காங்க. ஸோ வரும்போது இவங்களோட மார்க்கோட பிளான் என்ன, பெக்கோவுக்கு பின்னாடி ஜாயின் பண்ணுறது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா, லைக் ஃபேபியோ டிஜான்டோனியோ அண்ட் வந்து மார்க்கோ பெக்கசி 2 பேருக்கு பின்னாடி வந்து ஒரு ஜாயின் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா, சம்மும் வந்து பெக்கோ ஆப்வியஸாக பயங்கரமாக தான் ஓட்டுவார், அவர் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டார். ஸோ அவர் பின்னாடி ஃபேபியோ டிஜான்டோனியோ இருக்கார். ஸோ அவரும் அவரோட லைனை பிக் பண்ணி ஏதோ போனார். அதுக்கு பின்னாடி மார்க்கோ பெக்கசி வந்து ஃபேபியோ டிஜான்டோனியோட லைனை வந்து லைக் வந்து ட்ராக் பண்ண முடியல. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, மார்க்கஸோட வந்து லேப் டைம் வந்து அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவர் நார்மலாக மார்க் வந்து நார்மலாக பண்ணியிருந்தாலே அவர் வந்து ஓரளவுக்கு டாப் 4 டாப் 5 வந்துருக்கலாம். இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணதுனால அவர் வந்து P7 தான் வந்தார். ஸோ இது என்ன கேட்டால் உனக்கே நல்லா இருக்குதா? இதில் இன்னொரு வேறு மாதிரி மாசான மேட்ரு என்னென்னா,
என் தலைவன் அதாவது அலெக்ஸ் எஸ்பார்கர் ரிட்டையர் ஆகிட்டார். அவர் இந்த வருஷத்துல ரிட்டையர் ஆகிட்டார். ரிட்டையர் ஆக போகிற போக்கில் ஒரு சைகை செஞ்சார். லைக் அவர் வந்து தனியாக அவர் மட்டும் தான் அந்த ட்ராக்லேயே அவர் தான் இருக்கார் போல். அவர் தனியாலாம் ஒரு லேப் டைம் செட் பண்ணுறாரு, அதுவும் போல் லேப் அதுவும். ஸோ அவரால் எப்படி பண்ண முடியும்? அவரை பார்த்து இங்கே கற்றுக்கோங்கடா எல்லாரும், ஸ்மால் பாய்ஸ் கற்றுக்கணும் ஐயா, கற்றுக்கணும், தம்பி கிட்டே கற்றுக்கணும். ஸோ திஸ் வாஸ் ஹேப்பனிங் டில் லாஸ்ட் 2 minutes வரைக்கும் இதுதான் நடந்தது. லைக் வந்து இன்னும் 1 minute தான் இருக்குது, அதுக்குள்ளே பெக்கோ நீட் டு செட்டில் லேப் டைம். ஓகேங்களா, குறுக்கு இந்த கௌசிக் வந்தா அந்த மாதிரி வந்து என்னாச்சுன்னா அவரோட ஹெல்மெட்டில் ஒரு ஸ்பான்சர் ஸ்டிக்கர் மேலே இருக்கும். அது வந்து லைட்டாக கிழிஞ்சு அவரோட ஸ்க்ரீன், அதாவது ஹெல்மெட்டோட ஸ்க்ரீன் கீழே விழுந்துருச்சு. ஸோ அதனால் வந்து அவர் வந்து லிட்டரல் ட்ராக் விட்டு வெளில போயிட்டார். டர்னிங் 1ல் டைம் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதனால் அவர் வந்து P1 எடுக்கல. ஸோ அதனால் P2 எடுத்தார். ஸோ ஃபைனலாக வந்து ரேசிங் டேட் எப்படி இருந்ததுன்னா P1 வந்து அலெக்ஸ் எஸ்பார்கர், P2 வந்து பெக்கோ, P3 வந்து ஏனியா பஸ்டினி. ஸோ ஃபைனலி இதுதான் ஸ்டார்டிங் கிரேட். மக்களே பார்த்துக்கோங்க. ஸோ இதில் சர்ப்ரைசிங்காக என்னென்னா இனியா வந்து ஃபஸ்ட் ரோவில் இருக்கிறது தான். அவரோட மெயின் வீக் பாயிண்ட்டு என்னென்னா குவாலிஃபைங்கில் அந்தளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ எதிர்பார்க்க முடியாதுன்னா அவர் வந்து பண்ணலை இந்த சீசன் ஃபுல்லாகவே மோஸ்ட்லி. ஸோ லாஸ்ட்டு 2-3 ரேஸாக அவர் வந்து Q2 வராரு, Q2 போகவே மாட்டார். ஸோ வந்து P13 P8 அப்படி தான் இருப்பார். ஸோ அங்கேருந்து அவர் ரேஸை பில்ட் பண்ணி வந்து P4 P5 அந்த மாதிரி முடிப்பார், P6 சில டைம்ஸ் அந்த மாதிரிலாம் முடிப்பார். Q2ல் அவர் பர்ஃபார்ம் பயங்கரமாக பண்ணதுனால இவர் வந்து சான்ஸ் நிறைய இருந்தது வின் பண்ண. ஏன்னா அவர் வந்து டயர் பயங்கரமாக மேனேஜ் பண்ணுவார், எல்லாமே. Q2 மட்டும்தான் ஒரு ப்ராப்ளமாக இருந்தது, அதையும் இப்போ சரி பண்ணுறாரு. இவர் டைட்டில் கண்டெண்டராக கூட ஆகிட்டார். இப்போ வந்து P3ல் இருக்காது, டாப் 3ல் 3 இருக்கார். ஃபஸ்ட்டு வந்து ஆப்வியஸ்லி மார்டின் இருந்தார், செகண்ட் வந்து பெக்கோ, தேர்ட் வந்து இவர் இருந்தார். கமிங் டு ஸ்ப்ரிண்ட் ரேஸ் ஸ்டார்ட்லேயே இனியா, மார்க் மில்லர், அப்புறம் நிறைய பேர் வந்து பொசிஷன்ஸை லூஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ பட் பெக்கோ, மார்டின், அலெக்ஸ் 2 பேருமே ஒரு நல்ல பொசிஷன், லைக் இட் வாஸ் இன் அ குட் பொசிஷன் டு டேக் அ போடியம். அண்ட் இதில் என்ன பெரிய சம்பவம்னா ரேஸ் ஸ்டார்ட் பண்ண மொதல் டர்ன் ஒன்லேயே பின்னாடி லைக் பேக் ரோவில் இருந்த ஃபேபியோ மொபிடெல்லி ஃப்ரண்ட்டு போயிட்டு இருந்த மார்க்கோ பெக்கசியை அவரோட பைக்கில் போய் மோதிட்டார். அதாவது ஃபேபியோ மொபிடெல்லி ஃபுல்லாக ஃப்ரண்ட்டை அப்படியே ஆட விட்டு அப்படியே லூஸ் பண்ணி மார்க்கோ பெக்கசியோட பைக்கை போய் இடிச்சு மோதிட்டார். பாவம், நம்ம மார்க்கோ பெக்கசி ஆல்ரெடி வந்து கஷ்டப்பட்டு இப்போ தான் வந்து அந்த பாயிண்ட்டு லைக் ஏதோ பாயிண்ட் எடுக்கிற நிலைமையிலேயாவது இருந்தார். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? பட் இனி ரேஸ் போக 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 அவர் வந்து ரேஸ் பில்ட் பண்ணிட்டே இருந்தார். லைக் அவர் வந்து லிட்டரலாக வந்து 4th பொசிஷனில் தான் இருந்தார். 4th 5th வந்துட்டு அவர் வந்து ஃப்ரண்ட் ரோவில் இருந்து 5th 6th பொசிஷன் கிட்டே வந்துட்டார். லைக் எப்படின்னா அவர் வந்து ரொம்ப டயரை சேவ் பண்ணுறதுல ஸ்பெஷலிஸ்ட். அவர் லாஸ்ட்டு லேப்பு அந்த மாதிரி லைக் லாஸ்ட் ஒரு 5-6 லேப்பில் தான் ஒரு வேலையை காமிப்பார். இப்போ வந்து P6. ஸோ சம்மாவும் வந்து அவர் வந்து ட்ரை பண்ணி மார்ட்டினை ஓவர்டேக் பண்ணி வாயை பொழக்க வச்சிட்டாரு. தலைவன் அப்படியே ஸ்ப்ரிண்ட் வின்னு விக்ட்ரி எடுத்து அப்படியே வேறு மாதிரி இருந்தது, செம்ம சந்தோஷமாக இருந்தது. இதில் தமாசான விஷயம் மாசு எது வேணால் சொல்லலாம். என்னென்னா நல்ல பயங்கரமான ஸ்டார்ட் கிடைச்ச பெக்கோ வித்தின் 3 லேப்ஸ்லேயே அவர் வந்து ஃபாஸ்டஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட் ரேஸ் லேப்பை செட் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்த லேப்பே அவர் வந்து கிராஷ் ஆகுறாரு. ஸோ ஒரு தடவை வந்து மார்க்னு சொல்லியிருப்பார், ஃபர்ஸ்ட் ஐ வில் ட்ரை டு ஃபாலோ பெக்கோ ஆன் ட்ராக் அண்ட் ஆஃப்டர் தட் ஐ வில் ட்ரை டு ஃபாலோ இட் ஆன் இன்ஸ்டாகிராம். அப்படின்னா 2 பேரும் பெக்கோவும் ஈவனும் மார்க்கஸும் ஒருத்தருக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறது இல்லை போல். ஸோ இந்த மாதிரி சொல்லியிருப்பார். அதே மாதிரி என் தலைவர் மார்க்கஸும் கிராஷ்ட் ஆன் P4 நல்ல ஒரு P4 பொசிஷனில் தான் இருந்தார். என்ன நடந்துச்சோ தெரில, டப்புன்னு ஃப்ரெண்டை லூஸ் பண்ணி அப்படியே. ஸோ நம்ம ரேஸை பற்றி பார்க்கலாம். பிராட் பிண்டர் ரேஸ் ஸ்டார்ட்லேயே வந்து ரிட்டையர் ஆகிட்டார் டியூ டு சம் டெக்னிக்கல் இஷ்யூ. ஆனால் வந்து பயங்கரமான ஸ்டார்ட் ஃபார் பெக்கோ அண்ட் மார்டின் அண்ட் மார்க்கஸ். ஸோ இதில் என்ன விஷயம்னா டாப் 7 பைக்ஸில் 6 பைக் டுக்காட்டி. அந்த ஒரு பைக் வந்து வேறு யாரெல்லாம் அலெக்ஸ் எஸ்பார்கர் தான். லிட்டரலாக ஏப்ரலாக வெர்சஸ் டுக்காட்டி மாதிரி தான் போயிட்டுருக்கு. இந்த சீசன் ஃபுல்லாகவே இப்படி தான் போயிட்டுருக்கு. நல்ல ரேஸ் ஸ்டார்ட் கிடச்சும் மார்டின் அண்ட் இனியா கிட்ட பெக்கோ 2 பொசிஷன் லூஸ் பண்ணி போடியம், அதாவது 3rd தான் ஃபினிஷ் பண்ணார். ரேஸே 3rd தான் ஃபினிஷ் பண்ணார். ஆனால் சொல்லணும்னா நல்ல பேட்டில் பிட்வீன் அலெக்ஸ் மார்க்கஸ் அண்ட் ஃபேபியோ டிஜார்டின். லைக் 2 பேருமே வந்து ஓவர்டேக் பண்ணி மாற்றி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த சண்டையில் என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்கு அதுக்கு அவங்க 2 பேருக்கு முன்னாடி மார்க் தான் முன்னாடி போயிட்டு இருந்தார் P5ல். ஸோ அவங்க வந்து மார்க் வந்து அப்படியே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ அட் லாஸ்ட்டாக வந்து ஃபேபியோ வந்து அலெக்ஸ் கிட்ட ஏதோ பேசுகிற மாதிரிலாம் அதில் வீடியோவில் இருந்திருக்கும். லைக் ரேஸில் ஒரு டீல் மாதிரி போட்டு நீ என்னை ஃபாலோ பண்ணு, நம்ம 2 பேரும் மார்க்கை போய் பிடிக்கலாம்
அப்படின்ற மாதிரி ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு பட் தே ஃபெயில் டு எக்ஸிக்யூட் த பிளான். சேஃபாக அவங்க 2 பேரும் P6 அண்ட் P7 ஃபார் ஃபேபியோ அண்ட் அலெக்ஸ் மார்க்கஸ். ஸோ அதுக்கடுத்து வந்து என்னன்னா ஜாக் மில்லரும் பெட்ரோ அகாஸ்டாவுக்கும் நடுவில் சலசலப்பெல்லாம் நிறைய நடந்தது. என் தலை பெட்ரோ பைக்கோட விங்லெட்லாம் பறக்க விட்டு அடிச்சு நிறுத்திட்டு இருந்தான். ஆனால் என்ன பண்ணுறது, ஃபார்முக்கு வர மாட்டான். ரொம்ப நாளாக ஸ்டார்டிங்கில் பயங்கரமான ஃபார்மில் இருந்தான். மார்க்கஸ்க்கே டஃப் கொடுத்துட்டு இருந்தான். இப்போ என்னடானா அவன் ஃபார்மும் போயிடுச்சு. ஆல்சோ ஃபியூச்சர் ஆஃப் கேடிஎம்மே பெட்ரோ கையில் தான் இருக்குது. என்ன நடக்க போதோ. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து விக்டரிக்காக மார்ட்டினும் இனியாவும் ஃபைட் நடந்துட்டு இருந்தது. ஸோ அதில் லாஸ்ட் 2 லேப்ஸ் வந்து நமக்கு தெரியும் ஆல்ரெடி வந்து இனியா வந்து பயங்கரமாக டயரெல்லாம் சேவ் பண்ணி லாஸ்ட் 2 லேப்பில் கொடுப்பாருன்னு. ஸோ அதே மாதிரி மார்ட்டினுக்கும் வந்து லாஸ்ட் லேப்பில் கிரிப்பே கிடைக்காது மார்ட்டினுக்கு. அது எப்போவுமே தெரிஞ்ச விஷயம் தான். ஃபஸ்ட்டு 3-4 லேப்பே அடிச்சுட்டு வச்சிருப்பாரு. அதனால் வந்து அவருக்கு டயரில் கிரிப்பே கிடைக்காது யூஸ்வலி. இது நடந்த ரேஸில் அப்படி தான் இருந்தது. ஸோ இந்த ரேஸ்லேயும் அப்படி தான் இருந்தது. அப்புறம் மார்ட்டின் என்ன நினச்சாரோ தெரில. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமாக டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. அதெல்லாம் அவன் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா. கார்னரில் பொறுமையாக போயிட்டார். லைக் வந்து கொஞ்சம் வைடாக போயிட்டார். லுக்ஸ் லைக் மேக்கிங் இட் ஈஸி ஃபார் இனியா டு ஓவர்டேக் அண்ட் டேக் த விக்டரி. இதில் என்ன மாஸ்னா இனியா மார்ட்டினுக்கும் 1 செகண்ட் இருந்தது டிஃப்ரென்ஸ் ரேஸ் முடியும் போது. ஆனால் இனியா வந்து லாஸ்ட் லேப்புக்கு முந்தின லேப்பில் தான் ஓவர்டேக்கே பண்ணார். அதுக்குள்ளே 1 செகண்ட், அதாவது ஒரு லேப்பில் 1 செகண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் இனியா அண்ட் ஸ்மார்ட் மூவ் ஃப்ரம் மார்ட்டின், லைக் நாட் டு லூஸ் மச் பாயிண்ட்ஸ். அதுக்கடுத்து தேர்ட் வந்து பெக்கோ தான் இருந்தார். பெக்கோ வந்து 3 செகண்ட் கேப்பில் தான் மார்ட்டின் இருந்தார். ஸோ அப்புறம் வந்து மார்க்கும் அலெக்ஸ்க்கும் 2-3 ஃபைட் இருந்தது. அதில் வந்து ஃபைனலாக வந்து அலெக்ஸ் வந்து மார்க் வந்து ஓவர்டேக் பண்ணி P4 எடுத்தார். அண்ட் அலெக்ஸ் வந்து போல் பொசிஷன்லேருந்து P5 வந்தார். லாஸ்ட் 2 லேப்ஸில் கேப் டு மார்க் அண்ட் பெக்கோ வந்து டிராக்ஸ்டிக்காக, அதாவது பயங்கரமாக ரெடியூஸ் ஆச்சு. ஃப்ரம் 2.5 செகண்ட்ஸ் டு 0.8 செகண்ட்ஸ். லாஸ்ட்டு 2 லேப்பை கொடுக்குறத ஒரு 2-3 லேப் முன்னாடி கொடுங்க, அப்போ தான் எங்களுக்கு தெரியும் நீ வருவ அப்படி. நெக்ஸ்ட் சீசனில் வந்து மார்ட்டின் வந்து ஆப்ரிலாக் போகிறாரு. ஸோ டுக்காட்டியில் இருக்க இனியா வந்து கேடிஎம் போகிறாரு. ப்ளஸ் வந்து பரமாக் டுக்காட்டி வந்து டுக்காட்டி விட்டே போகிறாங்க. இது எல்லாமே ஒரே ஒரு ஆள்னால தான். அது வந்து மார்க்கஸ்க்காக மட்டும்தான். இந்த டீம் அண்ட் ரைடர்ஸ் ட்ரான்சிஷன் பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை பற்றியும் பேசலாம். உங்களுக்கு MotoGP அண்ட் ஃபார்முலா 1 ரிலேட்டடான டவுட்ஸ் அண்ட் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது ரிலேட்டடாகவும் நான் வீடியோ போடுறேன். ஓகே, see you in the next video. டாடா.